ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களே போற்றி. மீனராசினியர்களுக்கு வணக்கம். உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி வந்துட்டாங்க. அந்த ஸ்ரீதேவி வாசம் செய்கிறாள், வீட்டுக்கு வந்து விட்டாள், உங்கள் வீட்டிலே இருக்கிறாள். அடுத்து வருகின்ற காலங்களில் உங்கள் வீட்டிலே இருந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குறா. கோச்சாரத்தில் கிரக நிலைகள் அதுக்கு சாதகமாக இருக்குது. ராசியில் சுக்கிரன் நல்ல நிலைமைக்கு வந்துட்டார். 14ஆம் தேதி அவர் புதனுடைய வர்க்கம் பண்ணுறாரு, ரேவதி நட்சத்திரத்துக்கு மாறுறாரு. சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து புதன் சாரத்துக்கு போகிறாரு. புதன் மீன ராசிக்கு 4-7 குடைவன், சுகஸ்தானாபதி, கலஸ்தர ஸ்தானாபதி. அருமையான அமைப்பு. இவனால் பட்ட கஷ்டமெல்லாம் சரியாக போயிடும். வீட்டு பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, சொந்த பந்தத்தில் பிரச்சனை, நண்பர்கள் விஷயத்தில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, ஏகப்பட்ட சிக்கல், இடர்பாடு எல்லாமே நிவர்த்தி ஆயிரும். அதே மாதிரி ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற புதன் சுக்கிர சாரம் எடுக்கிறாரு. பரணி நட்சத்திரத்தில் 20ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. ஸோ 2 பேருமே சார பரிவர்த்தனை தங்களுக்குள்ளே எடுத்துருக்கிறாங்க. கூடுதலாக சுக்கிரன் உங்கள் ராசியிலிருந்து புதன் வீட்டை பார்க்குறாரு, கன்னியை பார்க்குறாரு. புதன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் மேசத்திலிருந்து துலாமை பார்க்குறாரு. இது ஒரு அருமையான அமைப்புங்க. இதெல்லாம் ஒரு அபூர்வமாக நடக்கிற அமைப்பு. 2 பேருமே மாறி நின்று அவங்கவுங்க வீட்டை பார்க்குறாங்க. அதாவது சுக்கிரன் புதன் வீட்டை பார்க்குறாரு, புதன் சுக்கிரன் வீட்டை பார்க்குறாரு. இது பார்வை பரிவர்த்தனை. அதே மாதிரி சார பரிவர்த்தனை. இவர் சாரத்தில் அவர் இருக்கிறாரு, அவர் சாரத்தில் இவர் இருக்கிறாரு. ரேவதி நட்சத்திரத்தில் சுக்கிரனும் பரணி நட்சத்திரத்தில் புதனும் இருக்கிறாங்க. சால சிறந்தது, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் ராசிக்கு 3-8 குடைவனாக இருந்தாலுமே அவர் ஒரு இயற்கை சுபர். அந்த ஆதிபத்திய விசேஷத்தை கொடுக்காம இருந்தாலும் காரகத்துவத்தை கொடுப்பார். சுக்கிரனுடைய காரகத்துவம் என்ன? சொகுசு வாழ்க்கை, நல்ல இணக்கம், காசு பணம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆடம்பரம், அத்தியாவசியம் எல்லாத்தையும் கொடுப்பார். வண்டி வாகன யோகம், வீடு மனை, சொந்த பந்தம், கணவன் மனை உறவு, தாம்பத்தியம், காதல் எல்லாத்தையும் கொடுப்பார். வயதுக்கு ஏற்ற மாதிரி சந்தோஷத்தை கொடுப்பார். ஒரு 70 வயது தம்பதியர்கள், 70 வயது தாத்தா பாட்டிக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குமோ அந்த சந்தோஷத்தை கொடுப்பார். வயதுக்கு ஏற்ற மாதிரி சந்தோஷம் மாறுபடும். சரியா நேர்களே? அது எல்லாத்துக்கும் உள்ளதான், இயற்கை. அது வயதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இன்பத்தை அனுபவிக்க முடியும். ஒரு 20 வயசு பையன் இப்போ சம்மரில் கிரவுண்டில் கிரிக்கெட் விளையாடுவான். 50 வயசு ஆளால் விளையாட முடியாது. சரியா? உடல் ஒத்து போகாது. 20 வயசு பையனுக்கு ஒத்து போகும். வெயிலில் நின்று விளையாண்டாலுமே அவனோட உடல் அமைப்பு ஒத்து போகும். ரைட்டு, உதாரணமெல்லாம் ரொம்ப சொல்லலை, நேரடியாக சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுறேன். இப்போ அந்த ஸ்ரீதேவி மகாலட்சுமி மீனராசியில் குடியிருக்கிறா. நல்ல விதமாக பலன்கள்லாம் கொடுக்குறா. சரி சார், ஸ்ரீதேவி குடியிருக்காள்னா எப்படி சார் கண்டுபிடிச்சிக்கிறது அப்படின்னா, ஒரு 5 விதமான விஷயங்கள் உங்கள் வீட்டை சுற்றி நடக்கும். வீட்டுக்கு முன்னாடி பசுமாடு கோமியம் விடும். அது பசுமாடு வீட்டுக்கு முன்னாடி நின்று அம்மான்னு சத்தம் போடும், சாணம் விடும், கோமியம் விடும். இந்த சம்பவம் அடிக்கடி நடக்கும். வீட்டை சுற்றி மரங்களையும் சரி, வீட்டு மாடியிலும் சரி, புறா, மைனா, கிளிகள் சத்தம் போடும், வட்டம் விடும். காலையில் அதிகாலையில் பறவைகள் சத்தம் வீட்டுக்குள்ளே கேட்கும். நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாலுமே பறவைகள் சத்தம் உங்களுக்கு கேட்டு ஒரு குதூகலத்தை உண்டாக்கும். வீட்டில் மலர் செடிகள் இருந்துச்சுன்னா வண்ணத்து பூச்சிகளோட அடமாட்டம் இருக்கும். அதே மாதிரி வீட்டில் வெள்ளைப்பள்ளி இருக்கும். வெள்ளைப்பள்ளியை நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம். வீட்டில் அடிக்கடி வெள்ளைப்பள்ளியை பார்த்தீங்கன்னா வீட்டில் மகாலட்சுமி இருக்கிறா, மகாலட்சுமி அம்சம் இருக்குன்னு அர்த்தம். அதுபோக வீட்டில் துளசி செடி, கற்பூரவள்ளி, ஓமவள்ளி இந்த செடிகளை வளர்க்குறவங்களுக்கும் அந்த இதோட அமைப்பு இருக்கும். குறிப்பாக மருதாணி செடியும் வளர்க்கலாம். மருதாணி செடியும் வீட்டுக்கு முன்னாடி வளர்க்குறவங்க வீட்லேயும் மகாலட்சுமியோட வாசம் இருக்கும். அதாவது எப்படின்னா, சில பேர் பர்பஸாக வளர்ப்பாங்க, அவங்க வீட்டில் மகாலட்சுமி தங்கி இருப்பாள். சிலர் வீட்டில் எதாச்சியாக வரும், அதுவாக வரும். சில செடிகள் அதுவாக உருவாகும் தோட்டத்தில், அது நமக்கே தெரியாது. துளசி செடி சில நேரம் அப்படி உருவாகும். அப்படி அதுவாக உருவாச்சுன்னா கண்டிப்பாக மகாலட்சுமி அந்த வீட்டுக்கு வர விருப்பப்படுகிறாள் என்ற அர்த்தம். கூடுதலாக சின்ன குழந்தைகள், 5 வயதுக்கு உட்பட்ட பெண் பிள்ளைகளுடைய நடமாட்டம் வீட்டில் இருக்கணும். அது உங்கள் வீட்டு குழந்தையாகவும் இருக்கலாம், அக்கம் பக்கத்து வீட்டு குழந்தையாகவும் இருக்கலாம். அதுபோக சுமங்கல் பெண்கள், கன்னி பெண்கள் வீட்டுக்கு அடைக்கு வர வந்துட்டு போகணும். குறிப்பாக செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை வந்துட்டு போகணும். அவங்களுக்கு நீங்கள் வீட்டில் இருக்கும்போது ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்கணும், குளிர்ந்த தண்ணி கொடுக்கணும். போகும்போது மஞ்சள் குங்குமம் கொடுக்கணும். சரியா? இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி வருவாள். அவள் உங்கள் வீட்டுக்கு வர விருப்பப்படுகிறாள்னு அர்த்தம். சரி, இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிறாள். இருக்கிறது கிரக நிலையில் அமைப்பில் சொல்கிறேன். மற்ற விதத்தில் அப்படி பார்த்தோம்னா இந்த 5 அமைப்புகள், பசுமாடு, பறவைகள், வண்ணத்துப்பூச்சி, செடி கொடிகள், மற்ற அந்த 5 வயது குழந்தைகள், இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா இருக்குது. இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம வீட்லேயும் சரி, வீட்டை சுற்றி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக மகாலட்சுமி வீட்டுக்கு வரப்போகிறா. இந்த 5 பேர் மகாலட்சுமி எப்படி வீட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க. சரி சார், நல்லா தான் சார் இருக்குது பலன்கள்லாம். கோச்சாரத்தை எடுத்துகிட்டோம்னா நல்லா இருக்குது. ஜென்மச்சனின்னு ஒரு அமைப்பில் இருந்தாலுமே மற்ற கிரகங்கள் நல்லா இருக்குது. சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறார், 3ஆம் இடத்துக்கு போகிறார், மிகச்சிறப்பாக இருக்குது.
வைகாசி மாதம். வைகாசி மாதத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. சரியா? இன்றைக்கி சித்திரை 27 ஆச்சு இன்றைக்கி. சரியா? சித்திரை 27. இன்னும் வைகாசிக்கு 4 நாள் தான் இருக்குது. சரியா நேர்களே? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வைகாசி நல்ல விதமாக தான் ஆரம்பிக்குது. பௌர்ணமி மட்டும் தான் ஆரம்பிக்குது. ஸோ வைகாசி மாதம் வந்து உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். குரு பயிற்சியும் மிகச்சிறப்பாக இருக்கிறது. சரியா நேர்களே? இதில் வந்து வைகாசி 2ஆம் தேதி, அதாவது 16/5/2025 வைகாசி 2 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை வந்து சுக்கிரனுக்கு பிடித்த நாள். அன்றைக்கி வந்து பூராட நட்சத்திரமும் வருது. மதியம் வந்து 2:50க்கு மேலே வச்சுக்கோங்களேன். 2:50 மதியத்துக்கு மேலே வருது. 3 மணிக்கு மேலே வருதுன்னு வச்சுக்கிடுவோம். இரவில் ஒரு பூஜை பண்ணிடுங்க. நான் அந்த வீடியோவில் பலன்கள் சொல்கிறேன் நேர்களே, பொறுமையாக கேளுங்க. பலன்கள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலுமே, சாதக பாதங்கள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலுமே, ஒரு முக்கியமான நேரத்தில் ஒரு நல்ல காரியத்தை வீட்டில் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் நல்லது நடக்கும். உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். மீனராசியில் பிறந்திருப்பீங்க. பூரட்டாதியோ உத்திரட்டாதியோ ரேவதியோ எந்த லக்கணத்தில்னாச்சும் பிறந்திருப்பீங்க. ஏதோ ஒரு தசாபுத்தி நடக்கும் உங்களுக்கு. சில பேருக்கு வந்து புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, இப்படி ஆர்டரில் போய்கிட்டு இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து ஒரு அருமருந்து வந்து இப்போ நான் சொல்கிறேன். சுக்கிரனுடைய அனுக்கிரகம், மகாலட்சுமியுடைய வாசம் உங்கள் வீட்டில் பரிபூர்ணமாக இருக்கும்னா 16/5/2025 வெள்ளிக்கிழமை பூராட நட்சத்திரத்தை அன்றைக்கி இரவு 8 to 9 ஒரு பூஜை பண்ணிடுங்க. இதை கண்டிப்பாக செய்யுங்க. ஏன்னா அன்றைக்கி வந்து நாள், நட்சத்திரம், ஓரை 3 ஒன்றா வருது. இது வந்து அரிதாக கிடைக்கிற ஒன்று. இதெல்லாம் பஞ்சாங்கத்தை பார்த்தா தான் தெரியும். ஜோதிட சம்மந்தப்பட்டவர்கள், அதாவது ஜோதிட நாலேஜ், அஸ்ட்ரோ நாலேஜ் இருக்கிறவங்களும் சில பேர் கண்டுபிடிச்சிருவாங்க. சரியா? ஆனால் எல்லாராலையும் அதை பார்க்க முடியாது. நான் வந்து ஒரு ஜோதிடர் என்ற முறையில் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். சரியா நேர்களே? அது உங்கள் ராசிலேயே நடக்குது. சுக்கிரன் ராசிலே இருக்கிறாரு. ராசிக்கு 10ஆம் இடத்துல பூராட நட்சத்திரம் தனுசூல நடக்குது. நல்ல அமைப்பு. ராசிக்கு 10ஆம் இடத்துல நடக்கிறதுனா ராசிக்கு 4ஆம் இடம் வலுப்படுதுன்னு அர்த்தம். சுகஸ்தானம் வலுப்படுதுன்னு அர்த்தம். சுகஸ்தானம் வலுப்படுறதுனால சுகப்படுவீர்கள். சந்திரன் ஒளிச்சந்திரனாக 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அருமையான அமைப்பு. சரி நேர்களே, இப்போ வந்து அந்த வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 வந்து வீட்டில் மகாலட்சுமி படம், விநாயகர் படம், உங்கள் குலசாமி படம் 3ஐயும் வந்து சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. மகாலட்சுமி தேவிக்கு, அதாவது ஸ்ரீதேவிங்கிறதுன்னு மகாலட்சுமி தான் சொல்கிறோம். ஸ்ரீதேவி அதை வந்து நம்ம நடைமுறை பாசையில் ஸ்ரீதேவி அப்படிமா. ஸோ அந்த சீதாலட்சுமிக்கு வந்து நீங்கள் வந்து சந்தன குங்குமம் வைங்க. வெள்ளைப்பூக்கள், மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, பிச்சிப்பூ, இல்லைன்னா செந்தாமரைப்பூ நீங்கள் வந்து சூடலாம். மறிக்குழந்து வைக்கலாம். ரொம்ப வாசனை மிகுந்த பொருள். மறிக்குழந்து வைக்கிறது ரொம்ப சிறப்பு. மறிக்குழந்து யூஸ் பண்ணுங்கள். எல்லா சாமிக்கும் வைக்க வேண்டிய ஒரு பூ வந்து மறிக்குழந்து தான். அது பூ மாதிரி இருக்காது, இலை மாதிரி தான் இருக்கும். ஆனால் நறுமணமாக இருக்கும். ஸோ நறுமணம் உள்ள இடத்துல வந்து மகாலட்சுமி நீடித்து இருப்பாள். ஏன்னா நறுமண பொருட்களை தான் மகாலட்சுமி அப்படியே பிடிச்சி வச்சுக்கிறோம். மறிக்குழந்து யூஸ் பண்ணலாம். பஞ்சமுக விளக்கு ஏற்றுங்க. 5 முகம் ஏற்றினாலும் சரி, இல்லைன்னா ஒரு முகத்துக்கு ஏற்றினாலும் சரி. மாக்கோளம் போட்டு பூஜை ரூமில் வச்சுக்கோங்க. எல்லாம் சிம்பிள் தான். நான் வந்து இதை பரிகாரம்னு சொல்ல மாட்டேன், வழிபாடு தான். இதை தொடர்ந்து செய்யலாம். நீங்கள் சுக்கிரன் நட்சத்திரம் வர அன்னைக்கு பரணி, பூரம், போராடம் இந்த 3 நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை வரும். ரேராக தான் வரும். இப்போ வருது 16ஆம் தேதி வருது. அடுத்து எப்போ வருதுன்னு நான் வீட்டில் நான் உங்களுக்கு பஞ்சாங்கத்தை பார்த்து சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, சுக்கிர வழிபாடு ரொம்ப முக்கியம். வெள்ளிக்கிழமை வழிபாடு வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வாரத்திலே வெள்ளிக்கிழமை வந்து ஒரு சக்தி வாய்ந்த நாளாக பார்க்கப்படுகிறது. அம்மனுக்கும் சரி, அந்த 30 தேவிகளுக்கும் வந்து சக்தி வாய்ந்த நாளாக பார்க்கப்படுகிறது. அதனால தான் வெள்ளிக்கிழமை வந்து கோயிலில் கூட்டமாக இருக்கும். அதுபோல் வெள்ளிக்கிழமை மகளிருக்கு, மங்கையர்களுக்கு, மீனராசியை சேர்ந்த பெண்களுக்கு உகந்த நாளாக பார்க்கப்படுகிறது. சக்தி அம்சம் கொண்ட நாளாக பார்க்கப்படுகிறது. மும்மூர்த்திகள் இந்த பூமியை ஆண்டாலுமே அந்த மும்மூர்த்திகளுக்குமே சக்தி கொடுக்கறது வந்து ஆதிபராசக்தி தான். அந்த ஆதிபராசக்தி தான் லக்ஷ்மியாக, சரஸ்வதியாக, பார்வதியாக இருக்கிறார். அந்த 3 பேர் தான் ருத்ரனுக்கும் சரி, மகாவிஷ்ணுவுக்கும் சரி, பிரம்மாவுக்கும் சரி சக்தியை கொடுக்குறாங்க. அந்த சக்தி இல்லைன்னா அவங்களால செயல்பட முடியாது. இது ஒரு பொதுவான ஒன்று. இது ஒரு கதையும் இருக்குது. அந்த கதைக்குள்ளலாம் போக வேண்டாம். ஆனால் அன்னை ஆதிபராசக்தி தான் இந்த பிரபஞ்சத்தை வழி நடத்துகிறா. ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ என்ன சொல்கிறோம்னா, அவங்கள்ட்ட தெம்பு இல்லைப்பா, சக்தி இல்லை, ஆள் வந்து அசந்து போயிட்டான், உடம்புல தெம்பு இல்லை, எனர்ஜி இல்லை அப்படிங்கிறோம். இங்கிலீஷில் ஈஸியாக சொல்லுவோம், எனர்ஜி இல்லை. எனர்ஜினால என்ன சக்தி தான். அந்த சக்தியை கொடுக்குறவள் யார்? பெண் தெய்வம் தான். அதனால் அந்த பெண் தெய்வத்துக்கு வழிமுள்ள நாள் வந்து வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமை சுக்கிரனுடைய அனுக்கிரகம் பெற்றது. சரி, இந்த மகாலட்சுமி படத்தோட விநாயகர் படத்தையும் உங்கள் குலசாமி படத்தையும் அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க. பூஜைக்கு வந்து பால் பாயாசம் அல்லது சர்க்கரை போட்ட பாலை வச்சுக்கலாம். சரியா? 2 பொருள் தான். வீட்டிலே இருக்கும், பால் இருக்கும். பாலில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு, பாலை காய்ச்சி சர்க்கரை போட்டு பூஜையில் வச்சுருங்க. பூஜை அறையில் நெய்வேத்தியமாக வச்சுக்கோங்க. வெத்தலை பாக்கு வச்சுக்கோங்க. வசதி இருந்துச்சுன்னா தேங்காய் பழம் கூட வச்சுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வெத்தலை பாக்கு இருக்கணும்.
இவ்வளோதாங்க. பூஜை பண்ணுங்கள். மகாலட்சுமியோட மந்திரத்தை சொல்லுங்கள், வாய் விட்டு சொல்லுங்கள். சமஸ்கிருதம் தெரிஞ்சால் சமஸ்கிருதத்தை சொல்லுங்கள், இல்லைன்னா தமிழில் சொல்லுங்கள். ஓம் ஆதிலட்சுமியை போற்றி, தனலட்சுமியை போற்றி, தானியலட்சுமியை போற்றி, திவ்யலட்சுமியை போற்றி, திரவியலட்சுமியை போற்றி, சௌபாக்கியலட்சுமியை போற்றி, வீரலட்சுமியை போற்றி, விஜயலட்சுமியை போற்றி, ஐஸ்வர்யலட்சுமியை போற்றி, மகாலட்சுமியை போற்றி, நாராயணையை போற்றி அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சதையும் சேர்த்து சொல்லலாம். அதுபோல் மீன ராசிக்கு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓம் க்ரீங் க்ளீங் ஷவ். இன்னும் 2 தடவை சொல்கிறேன். ஓம் க்ரீங் க்ளீங் ஷவ், ஓம் க்ரீங் க்ளீங் ஷவ். இந்த ஏழச்சனி காலகட்டத்தில் இந்த மந்திரத்தை டெய்லி ஒரு 11 தடவை சொன்னீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இது மீன ராசி கொண்ட மூல மந்திரம். அன்னை புவனேஸ்வரிக்கும் இந்த பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் உண்டான மந்திரம். சரியா? இது வந்து பயங்கரமான மந்திரம். காக்கும் கடவுள் நாராயணனுடைய சக்தி வாய்ந்த மந்திரம். அன்னை பார்வதி இந்த புவனேஸ்வரி, இந்த புவனத்தை ஆல்ரெடி புவனேஸ்வரியுடைய அருள் பெற்ற மந்திரம். இதை மீனராசினியர் சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ரைட்டு. இந்த மந்திரத்தையும் பூஜை அறையில் வச்சு சொன்னீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பூஜையை முடிங்க. பூஜை பண்ணும்போது ஒரு சின்ன கைங்கரியம் பண்ணுங்கள். நிறைய செலவெல்லாம் ஆகாது. நான் நிறைய செலவெல்லாம் சொல்ல மாட்டேன். பாவம், நீங்களே கஷ்டப்படுறீங்க. நான் வந்து சாமானியப்பட்ட மக்களுக்கு தான் வீடியோ நிறைய போடுவேன். பணக்காரங்களுக்கெல்லாம் வேறு, லட்சாதிபதி கோடீஸ்வரங்கள்லாம் நல்லபடியாக இருக்கட்டும், அவங்க விஷயத்தை பார்த்துட்டு போட்டோம். சாமானியப்பட்ட மக்கள், சரியான நேரில் பிரச்சனைக்கு உட்பட்ட மக்களுக்கு தான் பலன் சொல்லப்படுகிறது. அவங்களுக்கு தான் நல்வழி காட்டணும். இருக்கிறவங்க தான் எப்படினாலும் சமாளிச்சுட்டு போயிடுவாங்க. இருக்கவனுக்கு நோய் வந்துச்சுன்னா காசு பணத்தை கொடுத்து நல்ல டாக்டரை பார்த்து நல்ல ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிடுவான். இல்லாதவன் தான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போடுவான். அங்கே போனால் அங்கே ஏகப்பட்ட க்யூ இருக்கும். சரியா? இல்லாதவனுக்கு தான் எல்லா இடத்துலையும் பிரச்சனை. இருக்கிறவனுக்குலாம் பிரச்சனை இருக்காது. பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க. ரைட் நேர்களே. அதுக்காக நான் வந்து மற்ற வசதிப்படுத்தவர்களை வந்து இதாக சொல்லலை. அவங்களுக்கு இறைவன் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. அவங்க ஜாதக அமைப்பு இப்படி இருக்குது. அவங்க நல்லபடியாக தப்பிச்சுட்டு போயிடுறாங்க. சரி, நம்ம அதுக்குள்ளே பண்ணாமல் ஸ்கிப் ஆயிடுவோம், வேறு மாதிரி போயிடும். நம்ம நேரடியாக சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம். இப்போ சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, அந்த பூஜ்யம் போது ஒரு சின்ன விஷயத்தை செய்யுங்க. என்ன சார் விஷயம் அப்படின்னா, பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இந்த நாள் ஒரு முக்கியமான நாளாக இருக்கிறனால அது மறுபடியும் ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஒரு மஞ்சள் துணியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜாக்கெட் துணியாக இருந்தாலும் பரவாயில்ல. மஞ்சள் கலர் ஜாக்கெட் துணியாக இருந்தாலும் சரி, இல்லை மஞ்சள் கலர் வேறு துணியாக இருந்தாலும் சரி, இல்லைனா வெள்ளை துணியை கூட மஞ்சள் முக்கி நீங்கள் மஞ்சளை மாற்றிக்கலாம், காய வச்சு மாற்றிக்கலாம். ஒரு சின்ன துணி கர்ச்சிப் அளவுக்கு ஒரு 10 சென்டிமீட்டர் போய் 10 சென்டிமீட்டர். அதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, 4 பச்சை கற்பூரம், 4 மிளகு, 4 ஏலம், 4 கிராம்பு, சரியா? 4ஐயும் வச்சுருங்க. 4 பொருட்கள் தான். இந்த 4 பொருள் என்ன பண்ணுறீங்கன்னா, முடிச்சு மாதிரி கட்டி பூஜை ரூமில் வச்சுருங்க. இதையோடு சேர்த்து பூஜை பண்ணுங்கள். சரியா? பூஜை பண்ணும்போது இந்த முடிச்சு இருக்கட்டும், அந்த பூஜை அறையில் தட்டில் இருக்கட்டும். பூஜையை முடிச்சுட்டு இந்த முடிச்சு எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, பீரோவில் வைங்க. ஏன்னா வேலை பார்க்குற இடத்துல கல்லாவில் வைங்க. இல்லைனா உங்களுக்கு எதனாச்சும் பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனையான இடத்துக்கு வைங்க. இல்லைனா வந்து இல்லை சார் பூஜை அறையில் வச்சுக்கிறேன்னா பூஜை அறையில் வச்சுக்கோங்க. ஒரு 3 மாதத்துக்கு இருக்கட்டும். அந்த கற்பூரம் வந்து எவாப்ரேட் ஆயிரும். பச்சை கற்பூரம் வந்து எவாப்ரேட் ஆயிரும். ஒரு நறுமணம் இருக்கும் அந்த இடத்துல. மற்ற பொருட்கள்லாம் கெட்டு போகாமல் அப்படியே தான் இருக்கும். இது என்ன பண்ணுறீங்கன்னா, பூஜை பண்ணும்போது இதுக்கும் தொடர்ந்து பூஜை பண்ணுங்கள். நீங்கள் எப்போல்லாம் பூஜை பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இதுக்கு வந்து சாம்பிராணியோ பக்தியோ சூடமோ காட்டுங்க. 3 வாரம் முடிஞ்ச பிறகு இதை எடுத்து தண்ணியில் போட்டுருங்க. தண்ணி சம்மந்தப்பட்ட இடம் கிடைக்கல அப்படின்னா, வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற வேப்ப மரம், ஆலமரம், அரச மரம், புங்க மரம், இந்த மரத்துக்கு அடியில் இந்த பொட்டணத்தை போட்டுடலாம் நீங்கள். சரியா? கொஞ்சம் மண்ணை பறிச்சுட்டு போட்டு மூடி விட்டுருங்க, சரியாக போயிடும். இது ஒரு அருமந்திரம். இந்த மந்திரத்தை செஞ்சிட்டிங்கன்னா, மந்திரம் சொல்லி இந்த காரியத்தை செஞ்சிட்டிங்கன்னா, மகாலட்சுமி அப்படியே அந்த பொருட்கள் மூலிமா வீட்டிலே இருப்பாள். பிரச்சனை தீரும். கடன் பிரச்சனை தீரும். கொடுக்கல் வாங்கல் உள்ள பிரச்சனை தீரும். தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். வீட்டில் கணவன் மணி பிரச்சனை தீரும். பிள்ளைகள் படிப்பு நல்லாயிருக்கும். பிள்ளைகளுக்கு வேண்டிய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். பிள்ளைகளுடைய திருமணம், வேலைவாய்ப்பு, உத்தியோகம், பிள்ளை பேர் நல்லபடியாக இருக்கும். புத்திர சந்தானம் கிடைக்கும். உங்கள் கோரிக்கை என்னெல்லாம் இருக்கோ அந்த கோரிக்கையெல்லாம் அந்த மகாலட்சுமி தீர்த்து வைப்பா. சரியா நேர்களே? பார்க்கப்படுகிறது. வருகிற 16/5/2025 வைகாசி 2ஆம் தேதி இரவு செஞ்சுருங்க. ஓகே. கிரக நிலையில் எப்படி சார் இருக்குது அப்படின்னா, நல்லா தான் இருக்குது. குரு 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. அருமையான அமைப்பு தான். 4ல் குரு ஒரு கேந்திரத்தில் ஒரு சுபகரம் இருக்கக்கூடாது. இருந்தாலும் தான் வீட்டுக்கு மறையாமல் இருக்கிறாரு. மீனராசிக்கு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. தூரதேச அமைப்பு இருக்கும். கடல் கடந்து போகலாம். வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் கிடைக்கும். 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். இதுதான் பெரிய விஷயம். சூட்சுமை தான். 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவி இணைந்து நடத்துகிற குடும்ப உறவு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. தொழில் நல்லாயிருக்கும். கர்மம் நல்லாயிருக்கும். பூஜை புனஸ்காரம் நல்லா பண்ணுவீங்க. இந்த காலகட்டத்தில் வந்து ஜென்ம சென்னையில் சனி பகவான் இருக்கிறதுனால பூஜை புனஸ்காரம் எந்த அளவுக்கு நீங்கள் கூடுதலாக சிறப்பாக செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனை தீர்ந்து போயிடும்.
12ஆம் இடத்தை பார்க்குறாரு. சுப விரயம் இருக்கும். சுப விரயம் இருக்கும். சுப விரயம் இருக்குன்னு என்ன அர்த்தம்? ஒரு பக்கம் பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம். பணம் கையில் இருந்தால் தான் விரயம் பண்ண முடியும். ஸோ அந்த பணத்தையும் கொடுப்பார் யார்? குரு பகவான். ராசிக்கு 2 கூடியவன் செவ்வாய் பகவான். ராசிக்கு 2 9 கூடியவன் தன குடும்ப வாக்குஸ்தானி பாக்கியஸ்தானாபதி. 5ஆம் இடத்துலேருந்து அடுத்து 6ஆம் இடத்துக்கு போகிறாரு ஜூன் 6ஆம் தேதி. அருமையாக இருக்கும். ஸோ செவ்வாய், குரு, சுக்கிரன், புதன், சூரியன் இந்த 5 கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. ராகு கேது எடுத்துட்டோம்னா கேது நல்ல நிலைமைக்கு போகிறாரு. ராகு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. இருந்தாலும் குரு பார்வைக்கு வராரு. ஸோ மீனராசிக்கு சனி பகவானை தவிர மற்ற எல்லா கிரகங்களும் நல்லா இருக்குது. இவ்வளோ தான் ஜோதிடம் இப்போதைக்கு அட் ப்ரெசண்ட். அப்புறம் பார்த்துக்குருவோம். இதில் வருடக்கோள்கள் குரு, கேது, ராகு. மற்ற கிரகங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை மாறும். சரியா நேர்களே? அடுத்தடுத்து வருகின்ற வீடியோவில் அதை நான் சொல்லுவேன். ஒரே நாளில் எல்லா பலனும் சொல்ல முடியாது. நிறைய பேர் இன்றைக்கி அதான் செஞ்சிட்ருக்கிறாங்க. யூடியூப்பில் வீடியோ போடுறது குரு பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போயிடுவாங்க. ஆனால் குரு இடையில வக்கரம் அடைகிறாரு. 4ஆம் இடத்துல இருந்தாலுமே 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. அருமையான அமைப்பு. அக்டோபர் 10ஆம் தேதிக்கு 5ஆம் இடத்துக்கு போய் டிசம்பர் 5 வரைக்கும் இருப்பார். ஒரு 50 நாள் கிட்டே இருப்பார். அருமையான அமைப்பு. அந்நேரம் மீனராசிக்கு டபுள் போனஸ். 5ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்ப்பார். கடகத்திலேருந்து ராசியை பார்ப்பார். வக்கரம் அடைஞ்சு அதிசாரம் எடுப்பார். வக்கரம் சொல்ல முடியாது, அதிசாரம். அது வேகமாக அந்த கிரகம் முன்னோக்கி போயிடும். அப்புறம் பின்னோக்கி மறுபடியும் மிதுனத்தில் இருப்பார். வக்கரம் அடைவார். இப்படி சில நிகழ்வுகள் நடக்கும் அவருக்கு. இதுக்கெல்லாம் பலன்கள் மாறுபடும். குரு 4ஆம் இடத்துல இருந்தாலுமே இப்படி தான் இருப்பார் சொல்ல முடியாது. சனி பகவான் வக்கரம் அடைகிறார். இது ஒரு வரைக்கும் நல்லதா மீனராசிக்கு. வருகிற ஜூலை 12ஆம் தேதி அடைகிறார். வருகிற ஜூலை 12 வக்கரம் அடைஞ்சு பின்னோக்கி போகிறாரு. அந்நேரம் கொஞ்சம் கிரிப் குறையும். ராசியில் இருக்கிறத காட்டிலும் ராசிக்கு 12ஆம் இடத்துல போகிறது கொஞ்சம் கிரிப் குறையும். ஏன்னா 12ஆம் இடத்துக்கு குரு பார்வை வருது. ராகுவோட இணைவு இருந்தாலுமே குரு பார்வை இருக்கிறனால சனி பகவானுடைய அந்த விரயம் குறையும், செலவு குறையும், சேமிப்பு அதிகமாகும். இப்படி நல்ல பலன்கள்லாம் மறைமுகமாக வருது. சில பலன்கள் நேரடியாக கிடைக்கும், சில பலன்கள் மறைமுகமாக கிடைக்கும். நம்மளுடைய எதிரிக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எதிரிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நமக்கு நல்லது. அதுபோல் எதிரி நமக்கு வேண்டியவன் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ரொம்ப நல்லது. எதிரி நண்பன் அப்படிம்பாங்க. இப்படித்தான் சில நேரங்களில் சில விஷயங்கள் நேரடியாக நடக்காது, மறைமுகமாக நடக்கும். ஆனால் அதோட பலன்கள் நம்ம சேரும். இப்படி தான் மீனராசிக்கு மறைமுகமான பலன்கள் நிறைய நடக்குது. நான் அடுத்தடுத்து வருகின்ற வீடியோவில் போடுவேன். தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள் தயவுசெய்து. ரிட்டன் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நான் விஷ் பண்ணுறேன். உங்கள் பொற்பாதங்களை தொட்டு கேட்டுக்கிறேன். நீங்கள் லைக் பண்ணுங்கள், லைக் பட்டன் ஆன் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி சார், இப்போ கிரக நிலையில் இப்போ நல்லா தான் இருக்குது. இந்த நேரத்தில் இந்த வழிபாடு பண்ணிடுங்க. ராசிக்கு 5ஆம் சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கிறார். நாளைக்கு பௌர்ணமி. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்தாலுமே நல்லாயிருக்கும். அடுத்து 9, 10, 11, 12ஆம் இடத்துக்கு வருவார். இதில் அவர் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வரும்போது குரு பார்வைக்கு வருவார். குரு பயிற்சி 15ஆம் தேதி நடக்குது. அன்றைக்கி கோயிலுக்கு போயிருங்க. சரியா? தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போயிருங்க. 15ஆம் தேதி இரவு தான் குரு பயிற்சி நடக்குது. அதனால் 16ஆம் தேதி காலையில் போயிருங்க. இரவில் போனாலும் பிரச்சனை இல்லை. சில இடத்துல கோயிலில் இரவில் பூஜை நடக்கும். ஏன்னா 9:45 நம்ம பயிற்சி ஆறாரு. இரவு பூஜை நடக்கும். நீங்கள் போயிருங்க. சில பேர் 11ஆம் தேதி சொல்லிட்டு இருக்கிறாங்க வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி. அது வேறு. அதுபடி நோட்டீஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. எனக்கே வந்திருக்கு. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வர 11ஆம் தேதி ஆமாம் நாளைக்கு தான். சரி, இன்றைக்கி 10, நாளைக்கு 11 குரு பயிற்சி சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே நீங்கள் நம்ம திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 15ஆம் தேதி தான். ஸோ 16ஆம் தேதி கோயிலுக்கு போயிருங்க. கோயிலுக்கு போய்ட்டு ஒரு சின்ன பூஜை பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ குரு பயிற்சி அந்தளவுக்கு மோசம் கிடையாது. 3ஆம் இடத்தை காட்டிலும் 4ஆம் இடம் சிறப்பு தான். 3ஆம் இடத்துல கூட பயப்பட்டு இருந்தார். சுக்கிர வீட்டில் இருந்தார். இப்போ 4ஆம் இடம் மிதுனத்தில் ஓரளவு சமமாக இருப்பார். சரியா? உங்கள் ராசிநாதன் 1, 10 கூட சமமாக இருக்கிறதுனால தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். கர்மம் நல்லபடியாக பண்ணுவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நான் குரு பயிற்சி, ராகு பயிற்சிக்கு அடுத்து தனியாக வீடியோ போடுறேன். இந்த வீடியோ நோக்கம் என்னென்னா, மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அதை பற்றி தான் பேச போகிறேன். அதை பற்றி தகவல் சொல்லியிருக்கிறேன். ஒரு சின்ன பூஜை புனஸ்காரம் சொல்லியிருக்கிறேன். பலன்களையும் சொல்லியிருக்கிறேன். சரியா நேரில்? அதனால் ரொம்ப கவலைப்படாதீங்க. காரியத்தை கரெக்டாக செய்யுங்க. செவ்வாய் 5ஆம் இடத்துலேருந்து ராசிக்கு 8ஆம் இடம் பார்க்குறாரு. வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருங்க. தேவையில்லாமல் யார்கிட்டையும் வம்பு வழக்கு வச்சுக்காதீங்க. யாருக்கும் தேவையில்லாமல் ஜாமீன் கழுத்து போடாதீங்க. முன்ன பின்ன தெரியாதவர்கள் அன்னோன் பர்சனுக்கு எதுவும் சப்போர்ட் பண்ணாதீங்க. அவங்க சகவாசம் வச்சுக்காதீங்க. போகிற இடம் வர இடத்துல யாராச்சும் பழக்கமில்லாத அவர்கிட்ட சகவாசம் வச்சுக்க வேண்டாம். அடுத்து ராசிக்கு அவர் 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. மூத்த சகோதரனோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மூத்த சகோதரனோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. லாபத்தை கரெக்டாக வச்சுக்கோங்க. யாருக்கும் அதிகமாக பணத்தையோ இல்லைன்னா பொருளையோ கொடுக்காதீங்க. வியாபாரம் பண்ணுறவங்க, தொழில் பண்ணுறவங்க ரொம்பையும் டிபிட்டுக்கு கொடுக்காதீங்க. கடனுக்கு ரொம்ப கொடுக்காதீங்க. கடைசியில் அது காலவாரி விட்டோம். திட்டமிட்டு வாழுங்க. யாருக்கு கொடுத்தாலும் சரி அளவாக கொடுங்க. ஆற்றுல போட்டாலும் அளவோடு போடுங்க. அடுத்து விரயம் இருக்கும். சரியா? விரயம் இருக்கும், அலைச்சல் இருக்கும், தூக்கம் கெட்டு போகும். செவ்வாய் 12ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால தூக்கம் கெட்டு போகும். நல்ல விதமாக பார்க்கப்படாது. சரியா நேர்களே? அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருங்க. வாய்ப்பு இருக்கிற நேரமெல்லாம் கந்தசஷ்டி கவசம் படிங்க, கந்த குரு கவசம் படிங்க. செவ்வாய்க்கிழமை நல்ல விதமாக இருக்கும்.
சரி சார், மகாலட்சுமி தாயை பற்றி பேசுனீங்க, ஸ்ரீதேவியை பற்றி பேசுனீங்க. ஸ்ரீதேவியை பற்றி கூடுதல் தகவல் என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ரீதேவி உடைய அருள் வேணும்னா வீட்டில் வந்து நீங்கள் சில பொருட்களை வச்சுக்கலாம். சரியா நேரில் வீட்டில் சில கடமைகளை செய்யலாம். வீட்டில் வந்து நெல்லிக்காய் மரத்தை வைக்கலாம். அதெல்லாம் சொந்த வீடு இருக்கிறவங்க தான் செய்ய முடியும், வாடகை வீட்டில் இருக்கிறவங்க செய்ய முடியாது. இல்லைனா உங்களுக்கு தோப்பு துறவு இருந்துச்சுன்னா அங்கே நெல்லிக்காய் மரம் வைக்கலாம். நெல்லிக்காய் மரத்தில் வந்து விஷ்ணு இருக்கிறார், மகாவிஷ்ணு இருக்கிறார். இல்லாதவங்க வந்து நெல்லிக்காய் வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம், நெல்லிக்காய் உருவாப்பட்டு வச்சுக்கலாம். துளசி மாடம் இருந்துச்சுன்னா அதுக்கு விளக்கு போட்டு 3 முறை சுற்றி வரணும். அது மாதிரி வீடுகளில் வந்து வெங்கடேச சுப்பரபாதமும் விஷ்ணு சகசநாமமும் சொல்லணும், டெய்லி சொல்லணும். ஏன்னா மீன ராசிக்கு வந்து புதன் வந்து ஒரு முக்கியமான கிரகமாக இருக்கிறார். புதன் வந்து பெருமாளோட அம்சம். அவர் வந்து ராசிக்கு 4 7 கூடியவனாக இருக்கிறார். உங்களை சுகப்படுத்துகிறவர் அவர் தான், ஒரு இன்டெகிரேஷன் கொடுக்குறவர் அவர் தான். நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்க, வீட்டுக்குள்ளேயும் சரி வீட்டுக்குள்ளே வெளியும் சரி உங்களோட செயல்பாடுகள் எல்லாமே புதன் தான் வருவார். 4ஆம் மடங்குது வீடு, சுகஸ்தானம், வீட்டுக்குள்ளே இருக்கிற மெம்பர்ஸை குறிக்கும். 7ஆம் மடங்குது வீட்டை விட்டு வெளியே வருது, இன்டெகிரேஷன், இணைப்பு. நீங்கள் வந்து மற்றவங்கள்ட்ட எப்படி இணைஞ்சு போகிறீங்க, வேலைக்கு போனாலும் சரி, தொழில் உத்தியோகம் வாட்டவர் மேபி எது பண்ணாலும் சரி மற்றவங்கள்ட்ட இணைஞ்சு தான் போக முடியும். தனி மனிதனால் எதுவும் செய்ய முடியாது, தனி மரம் தோப்பாகாது. அதனால் நீங்கள் தோட்டத்தில் இருக்கணுமா, தோட்டமாக இருக்க வேண்டுமென்றால் அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து புதனுடைய அனுக்கிரகம் இருக்கணும். விஷ்ணு சகஸ்ரநாமத்தை டெய்லி சொல்லணும். காலையில் வந்து வெங்கடேச சுப்பரபாதம் கேட்கணும். அது டிவியில் போடுவானுங்க, அதை கேளுங்க, இல்லைன்னா டேப்பில் கேளுங்க, யூடியூப்பில் கேளுங்க. பெருமாளுடைய நாமத்தை டெய்லி சொல்லுங்கள், பூஜை அறையில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் மகாலட்சுமி பூஜை பண்ணும்போது அது வேறு. தினமும் பூஜை அறையில் வந்து ஒரு 10-15 நிமிஷம் இருக்கும்போது வெங்கடேச சுப்பரபாதம் கேட்டுட்டு பெருமாளுடைய நாமத்தை சொல்லுங்கள். பெருமாள் நாமம் நிறையா இருக்குது. ஓம் கோவிந்தா போற்றி, கோபாலா போற்றி, கோதர்ஷனா போற்றி, மாதவா போற்றி, மதுசூதனா போற்றி, மணிவண்ணா போற்றி, முராரி போற்றி, ஸ்ரீகிரி போற்றி, உலகளந்த உத்தமனை போற்றி, உப்புளி அப்பனை போற்றி, திருப்பதி ஏழுமலை வெங்கடேச பெருமாளை போற்றி, கல்லழகா போற்றி, சோழமலை அழகா போற்றி, சுந்தராஜ பெருமாளை போற்றி, வைகுண்ட வாசனை போற்றி, லட்சுமி நேசனை போற்றி, திருப்பாக்கடல் இருப்பவனை போற்றி, ஆதிசேசியில் அமர்ந்தவனை போற்றி, வடராத்தி நரசிங்க பெருமாளை போற்றி, பள்ளிகொண்டு சேருங்கத்த பெருமாளை போற்றி, வடபத்திர சாயை போற்றி, பிரச்சனை வெங்கடாஜலபதியை போற்றி, காஞ்சி வரதராஜரை போற்றி, அத்திவரதரை போற்றி, அயக்கிரிவரை போற்றி, அழகசிங்க நரசிம்மரை போற்றி, சிங்க சக்கரதாரியை போற்றி, 108 திவ்ய தேசத்தில் வாழும் லட்சுமி நாராயணா போற்றி அப்படின்னு சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு முக்கியமான நாள். நாளைக்கு மதுரை சுந்தராஜ பெருமாள் அழகுமலையான் நாளைக்கு வந்து வைகை ஆற்றில் இறங்குறாரு. வைகை ஆற்றில் இறங்கி காட்சி கொடுக்குறாரு. இன்றைக்கு வந்து எதிர் சேர்வை. நான் எதிர் சேர்வை முடிச்சுட்டு தான் அந்த வீடியோ போடுறேன். அதுவும் மீனராசிக்கு தான் போடுறேன். ரொம்ப பெருமை. அதனால தான் என்னோடய சுலோகத்தில் அந்த வார்த்தை வந்துச்சு. கல்லழகா போற்றி, சோலைமலை அழகா போற்றி, சுந்தராஜ பெருமாளை போற்றி. அவர் பேர் சுந்தராஜ பெருமாள் தான். அவர் வந்து கள்ளழகர்னு சொல்கிறதுக்கு அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். அவர் கள்ளழகரும் கூப்பிடலாம். ஆனால் அவருடைய நாமம் வந்து சுந்தராஜ பெருமாள் தான். அழகுமலை சுந்தராஜ பெருமாள் தான். அந்த அழகுமலையான் வந்து நாளைக்கு வந்து வைகை ஆற்றில் எழுந்தருளார். அந்த சுப நிகழ்ச்சி காலையில் எல்லா டிவிலையும் போடுவாங்க, எல்லோரும் பாருங்கள். சரியாக முக்கியமான அமைப்பு. தென்னிந்தியாவிலேயே அதிக கூட்டம் கூடுற ஒரே நிகழ்ச்சி வந்து அந்த நிகழ்ச்சி தான். திருவிழாக்களே வந்து அதிக கூட்டம், தென்னிந்தியாவிலேயே அதிக கூட்டம் கூடுற ஒரே நிகழ்ச்சி மதுரை வைகை ஆற்றில் கல்லழகர் இறங்குற சம்பவம் தான், வைபவம் தான். ரைட்டு. இந்த நேரத்தில் அதை சொல்லணும்னு விதி இருக்குது மீனராசிக்கு. அதை நான் சொல்லிட்டேன். ரைட்டு. அந்த உலகளந்த பெருமாள் லட்சுமி நாராயணனுடைய அருள் வந்து மீனராசி நேயர்களுக்கு கிடைக்கட்டும். அதே மாதிரி பசுக்களுக்கு பழம் கொடுங்க, புண்ணிய கோடி கிடைக்கும். சரியா, கோடி புண்ணியம் கிடைக்கும். அதே மாதிரி தீவனங்களும் கொடுக்கலாம். சரியா நேயர்களே, அது பண்ணினீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மகாலட்சுமியோட அனுக்கிரம் கிடைக்கும், குபேரனோட அனுக்கிரம் கிடைக்கும். வீட்டில் வந்து பசுமாடு இருந்துச்சுன்னா அதுக்கு பூஜை பண்ணலாம், கோமாதா பூஜை பண்ணலாம். அது வந்து குபேர பூஜைக்கு சமமாக இருக்கும். எந்த அளவுக்கு பசுமாட்டுக்கு வந்து நம்ம சேவிக்கிறோமோ அது வந்து குபேரனுக்கு செய்கிற காரியமாக இருக்கும். அதுபோக வந்து வீட்டில் சங்கு இருக்கணும், வலம்புரி சங்கு இருக்கணும். பூஜை அறையில் வசம்புரி சங்கு வச்சுக்கோங்க. மகாலட்சுமிக்கு வந்து தாமரைப்பூ வந்து போடலாம். தாமரைப்பூ கிடச்சிச்சின்னா தாமரைப்பூ வச்சு பூஜிக்கிறது வந்து நல்லதாக பார்க்கப்படுகிறது. பசு சாணம், வீட்டுக்கு முன்னாடி பசு சாணம் போட்டு கோலம் போடணும். அல்லது கோஜாலம், அது என்ன கோமியம் இருந்துச்சுன்னா வீட்டை சுற்றி தெளிக்கலாம். அது என்றைக்கு வேணால் டெய்லி கூட தெளிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கோஜாலத்தில் கிடச்சிச்சின்னா அதில் 2 மாவளையை வச்சுக்கிட்டு நீங்களே தெளிக்கலாம். இதில் தான் ஐயர் செய்வார். அந்த குருக்கள்லாம் அந்த விசேஷம் நடத்தினா செய்வார். இதை நம்ம செய்யலாம். வீட்டை சுற்றி தெளிச்சிட்டாலே வீட்டில் எந்த தீய சக்தி வராது, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். இதெல்லாம் சின்ன விஷயங்கள் அதை செய்யலாம். அது மாதிரி வீட்டுக்கு முன்னாடி பசு சாணம் வச்சு கோலம் போடணும். இப்போ வந்து பசு சாணத்தை வச்சு தெளிக்கணும். இப்போ அதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. வீட்டுக்கு முன்னாடி சில வீட்டில் முத்தமே கிடையாது. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவனுக்கு எங்கே முத்தம் இருக்கும்? அப்பார்ட்மெண்ட்டில் முத்தம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சரியாக இவன் கதவை திறந்து அவர் பெறுவார், அவர் கதவை திறந்து அவர் பெறுவார். அதில் நம்பர் போட்டிருக்கோம், 144, 143, 142 நம்பர் தான் போட்டிருக்கோம். வழியாக முற்றமெல்லாம் இருக்காது. இருக்கிறவங்களுக்கு தான் சொல்கிறேன் நான். சரியா, இன்றைக்கி மீனராசியில் கோடிக்கணக்கான பேர் இருக்கிறீங்க உலகம் முழுக்க. சில பேர் வந்து வீட்டில் முற்றம் இருக்கும். சரியா நேர்களே, அவங்க வந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லாதவங்க வந்து அந்த பஞ்சகவ்யம்னு கடையில் விற்பாங்க. அந்த பஞ்சகவ்யத்தை வாங்கி வீட்டில் பூஜை அறையில் வச்சுக்கோங்க. சரியா நேர்களே, அந்த பஞ்சகவ்யத்தை வாங்கி பூஜை அறையில் வச்சுக்கிட்டு செவ்வாய் வெள்ளிக்கு வந்து பூஜை முடிச்ச பிறகு வீட்டில் அப்படி தெளிச்சு விடுங்க. சரியா, வீட்டில் எல்லா பக்கமும் வர்ற மாதிரி தெளிச்சு விடுங்க. மாவெளியை வச்சு தெளிச்சு விடுங்க. சரியா, அது ரொம்ப முக்கியம். அதுபோக வந்து செவ்வாய் வெள்ளிக்கு விளக்கு ஏற்றணும்.
அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மாலை 6 மணிக்குள்ளே ஏற்றிடுங்க. சரியா நேர்களே? அது மாதிரி வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு குங்குமம் கொடுங்க, தண்ணீர் கொடுங்க. இது ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். அது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எல்லா வித பாவம் நீங்கிடும். சரியா? பூர்வ புண்ணியத்தில் செஞ்ச பாவகாரியங்களும் நீங்கள் இந்த விஷயத்தில் இந்த பருவில் நல்லபடியாக இருப்பீங்க. விளக்கு ஏற்றின பின்னாடி 6 மணிக்கு பின்னாடி பால், தயிர், உப்பு, ஊசி இது யாருக்கும் கொடுக்காதீங்க. நீங்களும் வாங்க வேண்டாம், யாருக்கும் கொடுக்க வேண்டாம். அது மாதிரி கோலம் போடும்போது, வீட்டுக்கு முன்னாடி கோலம் போடும்போது பச்சரிசி மாவில் கோலம் போடுங்க. அது ரொம்ப முடியாது. சரியா? ரேஷன் கடையில் பச்சரிசி கிடச்சுன்னா அதை வந்து திரிச்சு கூட அதில் கோலம் போடலாம். அந்த பச்சரிசி மாவு போட்டிங்கன்னா அந்த பச்சரிசி வந்து எறும்புகளுக்கு திணியாக போகும். அது ரொம்ப புண்ணியம். சரியா நேரில்? இந்த ஏழச்சனி காலகட்டத்தில் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். பரிகாரம், இது ஒரு பரிகாரமாக எடுத்துக்கலாம். ஒரு செயல்பாட்டில் ஒரு பெரிய பரிகாரம் இதுதான். எந்த அளவுக்கு எறும்புக்கு தீனி போடுறோமோ அந்த அளவுக்கு சனி பகவானுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். எறும்புகளுக்கு தீனி போடணும். அதாவது ஜீவராசிகளுக்கு வந்து நம்ம தீனி போட்டோம்னா சனி பகவான் நம்மக்கிட்ட ரொம்ப அனுக்கிரகம் பண்ணுவார். அவருடைய கோபம் வெகுவாக குறையும். அது குறிப்பாக வந்து இந்த பூரட்டாதி, உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சொல்கிறேன். இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் போயிட்டு இருக்கிறாரு. உத்திரட்டாதிக்கு மாறிட்டார். நம்ம பூரட்டாதி ஒரு பாதத்துலேருந்து உத்திரட்டாதிக்கு போயிட்டார். உத்திரட்டாதி நட்சத்திர நேயர்கள் வந்து வீட்டுக்கு முன்னாடி பச்சரிசி மாவில் கோலம் போடுங்க. உங்களுக்கு வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? அந்த கெடுபலம் குறையும். ஜென்மச்சனியில் உள்ள கெடுபலம் குறையும். இப்போ நட்சத்திரத்தில் தான் போகிறாரு. நட்சத்திரத்தில் சனி பகவான் போகும்போது ஜனன ஜாதகமே கெட்டு போயிடும். ஜனன ஜாதகமே செயலிழந்து போயிடும். உங்களுக்கு ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக தசாபுத்தி நல்லா இருந்து நல்ல பலன் கிடைச்சாலுமே அந்த உத்திரட்ட நட்சத்திரத்தில் போகும்போது மீனராசியில் உத்திரட்ட நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு ஏகப்பட்ட கெடுபடியை கொடுப்பாரு. 13 மாதத்துக்கு போவார். இதில் வேறு வக்கரம் அடைகிறாரு. ஸோ அதனால் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக தான் இருக்கும். உத்திரட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கழுத்துப்படியாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் மீனராசி பெண்கள், உத்திரட்ட நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் வீட்டுக்கு முன்னாடி கோலம் போடுங்க. சரியா? அது கொஞ்சம் செலவாகும். சரியா? பச்சரிசி மாவுனா பச்சரிசி மாவு போடுங்க. இல்லைன்னா ரேஷன் அரிசி கடையில் கொடுப்பாங்க. 15 கிலோ 20 கிலோ கொடுக்குறாங்க. அரிசி கார்டு கொடுப்பாங்க, இலவச அரிசி கொடுப்பாங்க. அதை ரைஸ் மில்லில் கொண்டு போய் திரிச்சிருங்க. அது கொஞ்சம் காசு ஆகும். ஒரு 50 ரூபா கிட்ட ஆகும். அதுக்கெல்லாம் செலவு. அதுக்கெல்லாம் நீங்கள் கஞ்சத்தனம் பண்ணிங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அரிசி மாவு கூட கோலம் போடலாம். சரியா? அது பச்சை அரிசியோ புழுங்கல் அரிசியோ ஏதோ எறும்புகளுக்கு தீனி போகணும். சரியா? அதை கண்டிப்பாக பெண்ணுங்க. நான் வேறு இந்த சரியான வார்த்தையை சொல்லிகிட்டு இருக்கிறேன். அது என்ன அறியாமலே வந்துட்டு இருக்குது. அதுபோக வந்து பணம் கொடுக்கறது. நீங்கள் உங்கள் வேண்டியவர்களுக்கு பணம் கொடுத்தீங்கன்னா வாசப்படியில் இன்னும் கொடுக்காதீங்க, காமன் வாலில் கொடுக்காதீங்க, வீட்டுக்குள்ளே வர வச்சு கொடுங்க. சரியா? அது வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. வீட்டில் வந்து எப்போயுமே நறுமண பொருட்கள் இருக்க வேண்டும். வீட்டுக்கு டெய்லி சாம்பிராணி பத்தி போடணும். சாம்பிராணி போடுறவங்களே டெய்லி காலையில் வந்து பூஜை ரூமில் பத்தி கொடுத்து வைக்கணும். அதுபோக வந்து வீட்டில் வந்து பச்சை கற்பூரம், ஏலம், சுக்கு, சந்தனம், ஜவ்வாது இது மாதிரி பொருட்களை வாங்கி வைக்கலாம். வீட்டில் வந்து முக்கியமான படங்களுக்கு வந்து ஜவ்வாது மாலை வாங்கி போடலாம். அது வந்து அப்படியே இருக்கும், பெர்மனெண்ட்டாக இருக்கும். சரியா நேர்களே? அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் செலவாகத்தான் செய்யும். சும்மா எதுவுமே கிடைக்காது. சில விஷயங்களை நம்ம பின்பற்றணும். சில பொருட்கள் நம்ம வீட்டில் இருந்தால் தான் பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். நேர்மறை சக்தி அதிகரிக்கும்னா அந்த பொருட்களெல்லாம் வாங்கி வீட்டில் வைக்கணும். அதே மாதிரி சமைக்கும்போது பெண்கள், மீனராசி பெண்கள் சமைக்கும்போது, காலையில் சமைக்கும்போது காலை டிஃபன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டீங்க, காலை டிஃபன் பண்ணிட்டீங்க, மதியம் சமைக்கும்போது ஒரு பிடி, அதாவது கைப்பிடிக்கு ஒரு பிடி அரிசி எடுத்து ஒரு பித்தளை பாத்திரத்தில் போடணும். தொடர்ந்து போடணும், டெய்லி போடணும். ஒரு பிடி எடுத்து அது சாமிக்குன்னு போடணும். அந்த அரிசியை வந்து நீங்கள் கோயிலுக்கு கொடுக்கலாம். இல்லைனா வீட்டில் வந்து விசேஷ தினத்தை அன்றைக்கி சமைச்சு சாப்பிட்லாம். அமாவாசை, பௌர்ணமி இல்லை முக்கியமான விசேஷ தினத்தை அன்றைக்கி சாப்பிட்லாம். ஒரு படி அரிசியை எடுத்து மகாலட்சுமி தாயே நமகன்னு சொல்லி அந்த மகாலட்சுமி பேரை போடணும். எந்த அளவுக்கு மீனராசியில் இருக்கிறவங்கள், குறிப்பாக பெண்கள் மகாலட்சுமி நாமத்தை சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பு இருக்கும். இந்த 7 சனியில் அது பெரிய அருமருந்தாக பார்க்கப்படுகிறது. அதுவும் மீனராசிக்கு வந்து சுக்கிரன் மகாலட்சுமியோட சகோதரன், மகாலட்சுமியோட அம்சம் பெற்றவர், 3 8 கூடியவர், நல்ல கிரகம் கிடையாது. ஆதிபதி விஷயத்தை கெடுப்பார், உடல் அசதியை கொடுப்பாரு, தொய்வை கொடுப்பாரு, வம்பு வழக்கு கொடுப்பாரு, எதிர்வாத பிரச்சனையை கொடுப்பாரு. 7ஆம் இடத்துக்கு 2 கூடியவன், கணவன் மனைவி விஷயத்தில் பிரச்சனையை கொடுப்பாரு. ஸோ எந்த அளவுக்கு மகாலட்சுமி தேவை வழிபடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லபடியாக இருக்கும். அந்த லட்சுமி பேரில் இருக்கிறவங்க நாமத்தை அடிக்கிற சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்தில் வேண்டியவங்க இருப்பாங்க, மகாலட்சுமின்னு ஆள் இருப்பாங்க. உங்கள் அக்காவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், உங்கள் நாத்தனாவாக இருக்கலாம், மதினியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம். ஏதோ உறவு முறையில் மகாலட்சுமின்னு ஒரு பெண் இருக்கும். அவங்க பேரை சொல்லுங்கள், அவங்ககிட்ட அடிக்கிற பழகுங்க, அவங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க. சரியா? அவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க கேரக்டர் வைஸ் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த நாமத்துக்காக அவங்ககிட்ட பழகுங்க, அந்த வைப்ரேஷன் கிடைக்கும். அடுத்து வந்து பெண்களுக்கு தான் குறிப்பாக சொல்கிறேன். மீனராசி பெண்கள் சமைக்கும்போது ஒருபடி அரிசியை வந்து பாத்திரத்தில் போட்டுருங்க. அதுபோக வந்து நீங்கள் வந்து குடும்பத்தில் சண்டை போடக்கூடாது, சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது. எந்த பிரச்சனை இருந்தாலுமே சமாதானமாக போங்க, சண்டை சச்சரவு போடாதுங்க, அமைதியாக இருங்க. சண்டை சச்சரவு இருக்கிற இடத்துல மகாலட்சுமி இருக்க மாட்டான் அந்த வீட்டில்.
அதனால் மேக்ஸிமம் எந்த பிரச்சனை இருந்தாலும் பேசி தீர்த்துக்கோங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, அதுபோல் காலை மாலை விளக்கேற்றும் போது டிவி ஆஃப் பண்ணிடுங்க. இது கொஞ்சம் கூடுதலாக தான் சொல்கிறேன், சில பேர் கொஞ்சம் கஷ்டமாக கூட இருக்கலாம். இந்த டிவியில் வந்து சில நேரங்களில் வந்து ஏதோ ஒன்று நடக்கும், சீரியலில் ஏதாவது தவறு நடக்கலாம், அதில் வந்து அமங்கலமான செய்தி நடக்கலாம், வெட்டு குத்து இதெல்லாம் நடக்கும். இன்றைக்கி வர்ற படத்தெல்லாம் பார்க்க முடியல, ஒரே வயலன்ஸ் தான். போடுறது, குத்துறது, சுருகிறது, செய்கிறது, இது மாதிரி சமூகம் தான் நிறைய நடக்குது. டைலாக்கே அப்படி தான் டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. செஞ்சிருவேன், அவனை போட்டுருவேன், சரியா? வெட்டுறது குத்துறது இல்லாத படமே கிடையாது. இப்போ ஹீரோனாலே வேறு வெட்டுறது தான் இருப்பார். ஒன்று போலீஸ்காரனாக இருப்பார், 4 பேர் வெட்டுவார், இல்லை 4 பேர் சுடுவார். இது மாதிரி சப்ஜெக்ட் தான் படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. எல்லா நடிகையுமே இப்படி நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மக்கள் ரசனை மாறிப்போச்சு. இந்நேரம் நான் சொல்லிக்கிற கடமைப்பட்டுக்கிறேன். ஒரு ஜோதிடக்காரனாக இருந்தாலுமே மக்கள் நல்லக்கா சொல்கிறேன் நான். ஆன்மீகம், வழிபாடு, பரிகாரம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே கிடைக்கும். நம்ம எண்ணங்களை வந்து நம்ம நல்ல விதமாக பார்த்துக்கணும், சரியா? மனம் போல் மாங்கல்யம் என்றார். அது மாதிரி தான் நம்ம வந்து குடும்பத்துக்குள்ளே வந்து நல்லபடியாக இருக்கணும்னா சில நல்ல நிகழ்வுகள் நம்ம குடும்பத்தை தூக்கி நடக்கணும். வீட்டில் வந்து இந்த கிரைம் ஸ்டோரி, த்ரில்லர் படம் இதெல்லாம் பார்க்குறத தவிர்த்துருங்க. வேணால் பாருங்கள், ரேராக பாருங்கள். பொழுதுக்கு அதையே பார்க்குறது வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்காது, சரியா? தயவுசெய்து மறந்துடுங்க. கொஞ்சம் நல்ல படங்களை பாருங்கள், பக்தி படங்களை பாருங்கள், குடும்பமான படங்களை பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து அது தவிர்க்க முடியாது. எல்லார் வீட்லேயும் பெரிய பெரிய டிவி இருக்குது, எல்டி டிவி இருக்குது, அந்த டிவி இருக்குது. அதெல்லாம் குறைச்சிக்கோங்க. இதை நான் சொல்கிறது சில பேருக்கு சங்கடப்படலாம், ஆனால் உண்மையும் கூட இது, சரியா? உண்மை கசக்கும், ரைட்டு. அடுத்து வந்து சாமி படங்களுக்கு வந்து வாசனை மலர்கள் உள்ள பூக்களை போடுங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பூஜை அறையிலையும் வந்து பச்சரிசி மாவில் கோலம் போடுங்க. காவி துணியை விரித்து அது மேலே சிலைகளை வைங்க. சிலைகளை வந்து வெறுமனே வைக்காதீங்க, காவி துணி, மஞ்சள், சிவப்பு இல்லை காவி வைக்கணும். அதுபோக வந்து கோலம் போடும்போது காவியை வைக்கலாம், வீட்டுக்கு முன்னாடி காவி அடிக்கலாம். பொதுவாக காவியை வந்து நம்ம யூஸ் பண்ணாலே நம்ம உடம்புல வந்து மனசுலையும் உடம்புலையும் வந்து தெய்வீகத்தன்மை இருக்கும். காவி வந்து எப்பயுமே ஒரு தெய்வீக சக்தியை கொடுக்கறது. அதுபோல் சில பேர் வந்து நறுக்குன்னு செய்வாங்க, சாணத்தில் வந்து பூசணிப்பூ வச்சுட்டு போயிடுவாங்க. வீட்டில் கோலம் போட்டு சாணத்தில் பூசணிப்பூ வைப்பாங்க. இது அருமையான அமைப்புங்க. இது ஒன்று செஞ்சாலே போதும், மகாலட்சுமி உங்கள் வீட்டிலே இருப்பா, உங்களை விட்டு போகவே மாட்டா, உங்கள் உள்ளங்கையிலே இருப்பா. நீங்கள் எந்த அளவுக்கு வலது கையில் சாணியை உருட்டி அந்த வச்சு அதில் பூசணிப்பூ வைக்கிறீங்களோ உங்கள் உள்ளங்கையில் வலது கையில் வந்து மகாலட்சுமி இருப்பா. நீங்கள் தொட்டதெல்லாம் ஜெயிக்கும், சரியா நேர்களே? அது ஒரு பயங்கரமான அமைப்பு. லட்சுமி கடாட்சியம் அந்த பொண்ணுடைய பெண்கள் கையில் அப்படியே இருக்கும். அவங்க செய்கிறது, தொடுறது, பேசுகிறது, வைக்கிறது எல்லாத்தையுமே வந்து மங்களகரமாக இருக்கும். அதனால் அந்த சாணியை உருட்டி அதில் கோலத்தில் வந்து பசு சாணம், அதில் வந்து பூசணிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அது பூ விடும். இதெல்லாம் கிராமத்தில் தான் ரொம்ப நடக்கும், சரியா? கிராமத்தில் தான் கிடைக்கும். கிராமப்புறமான வீட்டில் இதெல்லாம் கண்டிப்பாக செய்வாங்க. நகர்ப்புறத்தில் இது ரொம்ப குறைஞ்சிருச்சு. இருந்தாலும் அதை வந்து அந்த அந்த ப்ராக்டிஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதை வந்து பயிற்சி பண்ணி அதை நடைமுறை கொண்டு வாங்க, சரி? இதெல்லாம் செய்யணும். சாணம் கிடைக்கும், பூசணி பூவும் கிடைக்கும், சரியா நேர்களே? வாய்ப்பு இருக்கிறவங்க செய்யுங்க, இல்லைன்னா சாதாரண பூ வைங்க, நறுமண பூ ஏதோ ஒரு பூ வைங்க. ஒரு பூ வச்சாலும் போதும், ரோஜா பூ கூட வைக்கலாம். வாழ்த்துக்கள். ஓகே நேர்களே, மீனராசிக்கு வந்து நான் பலன்கள் கம்மியாக தான் சொல்லியிருக்கிறேன். குறிப்பாக சொல்ல வந்து விஷயம் என்னென்னா, மகாலட்சுமி வீட்டில் குடியிருக்கிறாள், அந்த அம்சம் வந்துருச்சு, அந்த நேரங்காலம் வந்துருச்சு, அது அப்படி தொடருது. சுக்கிரனும் புதனும் ராசி 1, 2, 3, 4 அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. 5ஆம் இடம் 6ஆம் இடம் நல்ல நிலைமைக்கு போகிறாங்க, சரியா? வலிமை வர்றாங்க, குரு கூட சவாசம் பண்ணுறாங்க. அதனால் இந்த 2 கிரகங்களுமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் மகாலட்சுமி அம்சமாகவும் புதன் பெருமாளுடைய அம்சமாகவும் பார்க்கப்படுகிறது. ஸோ லட்சுமி நாராயண யோகம் வந்து உங்களுக்கு உங்கள் ராசியை சுற்றி நல்லபடியாக அமைஞ்சிருக்கும் போது நம்ம நல்லபடியாக அந்த பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டோம்னா அந்த மகாலட்சுமி நம்ம வீட்டிலே இருப்பா, நம்ம தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும். ஓகே நேயர்களே, அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போடுறேன், பாருங்கள். நான் கொஞ்சம் கூடுதலாக பேசுகிறான்னு சொல்கிறாங்க நிறைய பேர். சுருக்கமாக சொல்லுங்கள் சாருங்கிறாங்க. சுருக்கமாக சொன்னாலுமே நான் வந்து சாமானியப்பட்ட மக்களுக்கு புரியணும்னு சொல்கிறேன். நிறைய விஷயத்தை சொல்லுவேன் நான். சொல்லுவாங்களே, பாயிண்ட்ஸ் டு பி கன்சிடர் அப்படிம்பாங்க. பாயிண்ட்ஸ் ஷுட் பி கன்சிடர், சொல்ல வேண்டிய பாயிண்ட்ஸ் அது வந்து கொஞ்சம் கூடுதலாக சொல்லுவேன். அதுபோக பயனாளிகளுக்கு அது பயன்படணும், பெனிஃபிட்ஸும் இருக்கணும், சரியா நேர்களே? சும்மா ஏதோ ஒன்று நடக்காத ஒன்று சொல்லிட்டு போகிறது விஷயம் கிடையாது. இன்றைக்கி ஏகப்பட்ட வீடியோ அதான் சொல்கிறாங்க, அதை செய்யுங்க இதை செய்யுங்க. அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலுமே இயல்பாக இருக்கணும், எல்லாமே ஈஸியாகவும் இருக்கணும், இயல்பாகவும் இருக்கணும், டக்குன்னு நமக்கு அது முடியணும். அப்படி உள்ள விஷயத்தை தான் சொல்லுவேன், பரிகாரம் சொல்லுவேன், வழிபாடு சொல்லுவேன். ரைட் நேர்களே, வாழ்த்துக்கள். நல்லா தான் இருக்குது. ஜென்ம சனியில் இருக்கும், 7 சனியில் இருக்கும்னு கவலைப்படாதீங்க. அதோடைய தாக்கம் ஒரு பக்கம் இருக்க தான் செய்யும், ஒரு பக்கம் வலி இருக்க தான் செய்யும். வலி இல்லாமல் தான் வாழ்க்கை கிடையாது, கொஞ்சம் நெருக்கடி இருக்க தான் செய்யும். மீனராசிக்கு நெருக்கடி இருக்குது, ஜென்ம சனியோட நெருக்கடி இருக்குது. ஏகப்பட்ட பேர் சிக்கலில் தான் இருக்கிறீங்க. குறிப்பாக உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க சிக்கலில் இருக்கிறீங்க, பூரட்டாதியும் சிக்கலில் தான் இருக்கிறீங்க. ரேவதிக்கும் அடுத்து வரும். அதனால்
இந்த வழிபாடை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. வீட்டில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். வீடு நல்லா இருந்துச்சுன்னா நாடு நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மீனராசி நேயர்களுக்கு, பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து நலங்களை வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடுகோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.